துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, தக்காளி போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாங்க. இன்றைக்கி குக்கரில் சாம்பார் வச்சுக்கலான்ட்டுங்க. கீரை வந்து உருவி கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் விசில் வந்துருச்சுங்க. கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பருப்புலேயே கத்திரிக்காய், சாம்பார் தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. தனியாக வடை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து இந்த சாம்பாரில் கொட்டிடுவேங்க. கொட்டினதுக்கு அப்புறம் அதே வடை சட்டியில் கீரைக்கு வந்து வெங்காயம் வணங்கிட்டுருக்கு. அதை வணங்கினதுக்கப்புறம் கீரையை வந்து அதிலே வணக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. வேகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் திருவி கொட்டி இறக்கிட்டேங்க. அதிலே பாப்பாவுக்கு வந்து கீரை சாப்பாடு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டேங்க. சாம்பார் தனியாக மாற்றி வச்சுட்டேங்க. சாப்பாடு மாற்றி வச்சுருவேன். பாப்பா கீரை சாதம் வந்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுங்க. அது தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். பாப்பா 2 பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோன்னா வந்து பாப்பா 2 பேரும் ஸ்கூல் போகிறதுக்குள்ளே இந்த பிரசாதத்தை கொடுத்துருக்கலான்னு வந்தாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. சரி ஈவினிங் வந்து கொடுத்துக்கலான்னு நானும் வச்சுட்டேங்க. இப்போ மணி 2 ஆனதுக்கப்புறம் அரிசி 2 டம்ளர் புழுங்கரிசி வந்து அடைக்க ஊற வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ எடுத்துகிட்டு துவரம்பருப்பு அரிசியோடு ஊற வச்சுட்டேன். எப்பொழுதும் நான் பருப்பை தனியாக தான் ஊற வச்சுக்குவேன். அரிசி ஊற கொஞ்சம் லேட் ஆகும். பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும் இல்லைங்களா, அதனால். இப்போ வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு ஊற வச்சுக்கலாங்க. தண்ணி 2த்துக்கு தனித்தனியாக ஊற்றி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நான் அரிசி அரைச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் பருப்பை தனியாக அரைச்சிடுவேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் மணி 6 ஆயிடுச்சுங்க. தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து கொஞ்சம் வீணாக போயிடுச்சுங்க. அதனால பாப்பா மட்டும் வாங்கிட்டுருக்கான். மாமா வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டதுனால சரி நானே வாங்கலாமான்னு பாப்பா மட்டும் வாங்கிட்டுருக்காங்க. எனக்கு 15 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த மட்டை வாங்குறதுக்கு வரலைங்க. கொஞ்சம் எஃபெக்ட் போட்டாலும் வரமாட்டேங்குது. போன வாரம் தான் ஒரே ஒரு தேங்காய் மட்டை வாங்கினேன். கொஞ்சம் பச்சைக்காயெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு வாங்கிட்டேன்னா. இப்போ நம்ம அம்மா வீடு வந்து திருச்சிங்க. அங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வேலைகள்லாம் இல்லை, டவுன்லேயே இருந்ததுனால. இப்போ வந்து இங்கே கிராமத்தில் கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் என்ன தான் நம்ம இத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பழகவே கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் சரி நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. பாப்பா நான் மட்டை வாங்குற மட்டும் வாங்கிட்டுருக்காங்க. சரி நம்ம அதுக்குள்ளே அரைக்கலான்னு வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த துவரம்பருப்பும் அரிசி ஊற வச்சு பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் வரமிளகாய், சோம்பு போட்டு அரைச்சிருக்கேங்க. பாதி அரிசி அரைச்சிட்டேங்க. பாதி அரிசியில் வந்து கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அதெல்லாம் அதிலே கொட்டி அரைச்சிட்டேங்க. அதுக்குள்ளே பாப்பா தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டான். அந்த மாவுலேயே கொஞ்சம் பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு கலந்து விட்டுட்ருக்கேங்க. அவங்களுக்கு தேவைப்பட்ட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே சட்னி கொஞ்சம் அரைச்சி தாளித்து கொட்டி வச்சுட்டேங்க. பாப்பா 2 பேத்துக்கும் அடை ஊற்றி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பாருங்கள், இந்த தறி சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? அந்த சவுண்டுக்கு அதிகமாக வருங்க. நான் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு தனியாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த தறி வந்து நான் பார்த்துக்குவேங்க. இந்த தறி நான் தார் சுற்றிட்டு நிற்கிற தறி மட்டும் நான் பார்த்துக்குவேங்க. இது வந்து மாமா பார்த்துக்குவாங்க. மாமா எங்கேயாவது வெளியில் போயிட்டாங்கன்னா 2மே சேர்ந்து நான் பார்த்துக்குவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த தறியோட டேப்பு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு